கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அவரை கீர்த்தனம் பண்ணி அவருடைய பரிசுத்தத்தின் நினைவு கூறுதலை கொண்டாடுங்கள். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். இன்றைய வேதவசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது எஸ்ரா 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நாங்கள் அடிமைகளாக இருந்தோம், ஆனாலும் எங்கள் அடிமைத்தனத்திலே எங்கள் தேவன் எங்களை கைவிடாமல் எங்களுக்கு உயிர் கொடுக்கவும், நாங்கள் எங்கள் தேவனுடைய ஆலயத்தை எடுப்பித்து பாழாய்ப்போன அதை புதுப்பிக்கும்படிக்கும் எங்களுக்கு யூதாவிலும் எருசலேமிலும் ஒரு வேலியை கட்டளையிடும்படிக்கும் பெர்சியாவின் ராஜாக்கள் சமூகத்தில் எங்களுக்கு தயை கிடைக்க செய்தார். பிரியமானவர்களே, இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு கர்த்தர் கைவிடவே இல்லை என்பதே. கர்த்தர் தன்னுடைய விசேஷமான திட்டத்தை செயல்படுத்தும்படிக்கு எஸ்ரா என்பவரை தெரிந்து கொண்டார். எஸ்ராவும் தேவனுடைய திட்டத்திற்கு தன்னை முழுமையாக ஒப்புக் கொடுத்தார். எஸ்ரா ஜனங்களுக்கு முன்பாக வந்து அவர்களுக்கு எச்சரிக்கையின் வார்த்தைகளை கொடுத்து, ஜனங்கள் செய்த பாவங்களின் நிமித்தமாக அவர்களுக்கு நேரிட்ட எல்லா கஷ்டங்களையும் அவர்களுக்கு நினைப்பூட்டுகிறார். அதேபோல கர்த்தர் தம்முடைய ஜனங்களை எவ்வளவாக நேசிக்கிறார் என்பதை வர்ணிக்கிறவராக, நாம் அடிமைத்தனத்தில் இருந்தாலும் கர்த்தர் நம்மை கைவிடவில்லை. கர்த்தர் நமக்காக யோசனைகளையும் திட்டங்களையும் நோக்கத்தையும் வைத்திருக்கிறார். அதற்காகவே நம்மை அவர் காப்பாற்றி இருக்கிறார். நம்மை எல்லா விதத்திலும் உற்சாகப்படுத்தி உயிர் மீட்சி அடையும்படி செய்திருக்கிறார் என்று சொல்லி ஜனங்களை பலப்படுத்துகிறார். பிரியமானவர்களே, நாம் கர்த்தரை விட்டு தூரமாக போனாலும் அவர் நம்மை கைவிடவே இல்லை. நம்மீது வைத்த அன்பினால் மறுபடியும் நம்மை சேர்த்து கொண்டு அவருடைய திட்டங்களையும் தீர்மானங்களையும் நோக்கங்களையும் நம் மூலமாக நிறைவேற்றுகிறார். ஆகையால் நம்மை முழு மனதுடன் கர்த்தருடைய கரங்களில் ஒப்பு கொடுப்போமாக. கர்த்தருடைய மகிமைக்கென்று செயல்படுவோமாக. ஜெபிப்போம். ஜீவனுள்ள தேவனே, எங்கள் மேல் கிருபையாயிருக்கிற உம்முடைய அன்பிற்காக நன்றி சொல்லுகிறோம். உம்முடைய சித்தம் போல எங்களை பயன்படுத்தும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.